கொரோனா காலத்திலேயே நம்ம வந்து செக்யூரிட்டி வச்சு நம்ம மது விட்டோம். அந்த இப்பவும் 18 வயது உட்பட்டவர்கள் தைரியமாக வந்து அந்த ஒயின் ஷாப் வெளியில ஒரு 300 அடி தள்ளி நிற்கிறான். அந்த ஃப்ரீக்வென்ட்டா வாங்குறவங்க கிட்ட பணம் குடுத்து இப்ப வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. 12 மணிக்கு கடை தொறக்கிறதுன்ற விஷயத்த வந்து எப்படி பார்க்குறோம்னா, 12 மணிக்கு ஆகுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பேர் ஒவ்வொரு ஒயின் ஷாப் வாசல்ல நிக்கிறாங்க காலங்காத்தால. இந்த ஒயின் ஷாப்ல வந்து நெறைய ஜோக்ஸ்லாம் வரும். காலங்காத்தால தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு இந்த மாரி வேலைகள்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. டைரக்ட்டா பில்டிங் மாரி இருக்கும். அந்த பில்டிங் கூட ஓப்பன் பண்ண முன்னாடியே அவ்வளோ கூட்டம் நிக்கும். இதே மிச்ச கோயிலாகட்டும், ஏனைய வழிபாடு தலங்களாகட்டும், இல்ல கடைகளாகட்டும், அங்கெல்லாம் கூட இவ்வளோ கூட்டம் கிடையாதுங்க. ஸோ, இதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு சொல்லணும். ஏன்னா, இதுவரைக்கும் மதுபான கொள்கை வந்து ப்ராப்பரா வரையறை செய்யலை என்பதை நான் டைரக்ட் சார்ஜாவே வைக்க முடியும். ஏன்னா, மது ஒழிப்புத்துறை, மது வளர்ச்சித் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் முதலே பதிவு செஞ்சேன்.